So, hi, hello everyone. Welcome to my channel. Welcome to another, I mean, another episode இல்லை இப்போ இது கேமிங் சேனல்லேருந்து மோட்டோ விலாகிங் சேனலாக மாறிடுச்சு. ஸோ எல்லாருக்கும் வெல்கம். ஸோ இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோன்னா சந்து, அது ஏதோ ஒரு ஃபேமஸான பிளேஸு. ஸோ இருங்க ஒரு நிமிஷம், பெட்ரோல் போட்டு கண்டினியூ பண்ணுறேன். ಎತ್ತನ ಮುಂದೆ ಇಲ್ಲ ಇಲ್ಲ ಆಣೆ ಮಾಡಿಲ್ಲ, ಇರೋ ಒಂದು ನಿಮಿಷ. ಹಾಯ್ ಗೈಸ್, வெல்கம் டு த சேனல். இன்றைக்கி நம்ம எங்கே போக போகிறோன்னா சந்து மನೆ. ಏ ಮಚಾನ್, ಓಕೆ, ಚಂದ್ರು ನಿಮ್ಮ ಮನೆ ಮಿಲ್ಟ್ರಿ ಹೋಟೆಲ್. அந்த இடத்துக்கு போனால் வெள்ளுள்ளி கபாப்னு ஒரு ரெசிபி இருக்கான், அது ஃபேமஸ்ஸு. அப்புறம் அந்த ஓனர் ரொம்ப ஃபேமஸ்ஸு, கன்னடாலலாம் நிறைய ரீல்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. சாப்பிட்டா ஒன்ஸ் மோர்னு சொல்லுவான். சரி, அப்படியே பெட்ரோல் போட்டோம், பெட்ரோல் போட்டாச்சு, இப்போது கிளம்பலாம் அப்படியே. ஸோ நம்ம கூட யார் யார் இருக்காங்கன்னா மிஸ்டர் வெனம் ரைடர், ஒன் அண்ட் ஒன்லி பவன் குமார், ஐ மீன் பவன். அதுக்கப்புறம் நம்ம ஸ்ரீனிவாஸ் ஆர், ஒன் ஆஃப் த ஃப்ரெண்ட்ஸ். அப்புறமா அது ஷரத், அவன் கண்டென்ட் கிரியேட்டர். ஸோ அவனோட சேனல்லையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், மறக்காமல் போய் செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நான் ஏன் கேமிங் சேனல்லேருந்து இப்போது மோட்டோ விளாகிங் பண்ணிக்கிறேன்னா, நல்ல கேள்வி. எனக்கு கேமிங் பிடிக்கும் தான், இட்ஸ் ஒன் ஆஃப் மை பேஷன். ஆனால் என்ன ஆச்சுன்னா ஃபன் இருக்குது, ஆனால் எனக்கு பேசுறதுக்கு அவ்வளோ ஆகலை. அதே மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணேன், அதனால் அதை அப்படியே டிஸ்கண்டினியூ பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. இப்போது ஐ எம் பேக். தெரப்பி, வண்டி இருந்துச்சுன்னா அதுவே ஒரு தெரப்பி தான். ஸோ ஐ எம் இன் தெரப்பி நவ். கூடிய சீக்கிரம் ஐ வில் கெட் ஓவர் இட் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் எதுவும் சேஞ்ச் ஆக போகிறதில்ல, லைஃப் அப்படி தான் இருக்கும். ஸோ அதெல்லாம் மறந்துட்டு நம்ம இன்றைக்கி ஜாலியாக இந்த ரைடை என்ஜாய் பண்ணுவோம். சும்மா இன்றைக்கி ஒரு ஃபுட் விலாக் மாதிரி தான். அப்படியே போக என்னென்ன நடக்குமோ எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஆக்சுவலி பெங்களூரில் ஒன் ஆஃப் த ஃபேமஸ்ன்னு சொல்ல முடியாது, அந்த அங்கிளுக்காகவே அந்த ஹோட்டல் ஃபேமஸ் ஆச்சு. நிறைய இந்த ராகுல்லான்னு ஒரு மீம் வந்துச்சு பார்த்தீங்களா, ஒரு ரீல். ஸோ அந்த கடையில் தான் அது பண்ணாங்க, அது கூட நல்லா இருந்துச்சு. ஸோ இங்கே தானே இருக்கோம், போய் செக் பண்ணிட்டு வந்துடலாம் அப்படின்னானுங்க பசங்க. சரிடா போகலாம் அப்படின்னு. பெங்களூரில் இது ஒரு பிரச்சனைப்பா, எங்கே பார்த்தாலும் டிராஃபிக் 24/7 டிராஃபிக். 24/7லாம் இருக்காது, வெறும் வீக் டேஸ் மட்டும்தான், மண்டே டு ஃப்ரைடே, சில டைம் சாட்டர்டே, அவ்வளோதான். ஆனால் பயங்கரமாக டிராஃபிக் இருக்கும், ஏன்னா அங்கங்கே மெட்ரோ ஒர்க்ஸ் நடந்துன்னு இருக்குது. அதனால் நம்மளுக்கு இங்கேயே பிறந்தது தமிழ்நாட்டில், வளர்ந்தது எல்லாம் பெங்களூரில் தான். அதனால் நம்மளுக்கு இது அட்ஜஸ்ட் ஆயிடுச்சு. இப்போ ஊருக்கு போனால் என்னால் ஒரு நாள் கூட இருக்க முடியாது, ஏன்னா வெயில் அப்படி. இங்கேயும் வெயில் இருக்குது, இல்லைன்னு இல்லை, ஆனால் அவ்வளோ இல்லைப்பா, ஓரளவுக்கு தான். ஏன்டா நிறுத்திருக்கீங்க? ஓ, இன்னைக்கு நல்ல பசங்களா ஆயிட்டுக்கிறானுங்க பசங்க, எப்பயுமே நிறுத்தவே மாட்டானுங்க, முன்னாடி போயிடுவானுங்க. நம்ம அப்புறம் ஃபோன் பண்ணி கூகுள் மேப் போட்டு இவனுங்களை தேடுறதுக்காட்டி பெரிய பிரச்சனையாயிடும். கடவுளே, இன்னைக்கு எல்லாம் நல்லபடியாக போகணும், அதை சொல்லிக்கின்னு முன்னாடி போக கண்டினியூ பண்ணுறேன். இந்த ரோட்டில் தான் நான் காலேஜுக்கு டெய்லி போயின்னு இருந்தேன், அது ஒரு அழகிய காலம். ஸோ இங்கே தான் நம்ம ஃப்ரெண்டோட வீடு ஒன்று இருக்குது, சாம் ஆசீர்வாதம்.
வீடியோ பார்த்துன்னு இருந்தேன்னா உன் வீட்டு பக்கத்துல தானே வந்துட்டு போனேன். எங்க பார்த்தாலும் ஒரே டிராஃபிக்ப்பா. கிட்ட கிட்ட வந்துட்டோம். இன்னும் ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் தான் நினைக்கிறேன். மேப்ல அப்படிதான் காட்டுது. பார்ப்போம். இவனுங்க நம்மளுக்கு முன்னாடி போயிட்டுக்கிறானுங்க. சிக்னல்ல நான் ஒரு இடத்துல ஸ்டக் ஆயிட்டேன். அவனுங்க நம்மளுக்கு முன்னாடி போயிட்டு நான் தப்பான வழியில போய் அதை ஏன் கேட்குறீங்க, பெரிய கூத்து. இப்போ நான் சிக்னல் ரோடில் மேப் போட்டுக்குன்னு போய்க்கிறேன். கூகுள் மாமா ஒழுங்கா வழியை காட்டு. இருந்தாலும் அவனுங்க மேலே குறை சொல்ல முடியாது. நான் தான் ரைட்டில் போகிறேன்னு சொல்லிட்டு லெஃப்டில் போயிட்டேன். அவனுங்க ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டானுங்க. ஓவரால் இது வரைக்கும் நல்லா தான் போயிட்டுருக்கு. என்ன முன்ன முன்ன போக போகுதோ தெரிய போகுது நம்மளுக்கு எப்படி இருக்க போகுதுன்னு. நாள் இத்தனைக்கும் பிரியாணி சாப்பிட்றதுக்கு எதுக்குடா 21 கிலோமீட்டர் போயிட்டு வரீங்கன்னு கேட்டால் பேசணுவோம். அதை தவிர வேற ஒன்றும் சொல்ல தெரியாது. வாயில வாட்ச வர மாட்டேந்துமா. ரொம்ப நாள் ஆச்சு கேமராவை பார்த்து பேசி, இல்லை கேமராவில் பேசி ரொம்ப நாள் ஆச்சு. பார்க்கணும் எப்படி வருதோ எப்படி வரப்போதோ. மினி கூப்பார். கிரீன்ல இருக்கும் போதே கிராஸ் பண்ணிடணும். நம்மளுக்கு ஒரே பேட் லக் போலக்குது எல்லா சைடும். கிராஸ் பண்றது கூட அட பாவீங்களா, அங்க சுத்தி இங்க சுத்தி விட்டா பெங்களூரையே சுத்தி காட்டிடுவானுங்க போலக்குது எனக்கு. சிக்னல். என்ன 3 கிலோமீட்டர் இவ்வளோ நேரமா ஓட்டின்னுங்கிறேன். டிராஃபிக் இன்னைக்கு இல்லைப்பா அவ்வளோ, பரவாயில்ல. ஓரளவுக்கு ரோடுங்களும் காலியாக தான் இருக்கு. போய் போன கிலோ விந்துடாத. இந்த முன்னாடி இது இருக்கிறதால ரொம்ப சௌகரியமா போயிடுச்சு. எல்லாத்தையும் முன்னாடி வச்சுக்கின்னு ஓட்டின்னுக்கிறேன். ரெட் சிக்னல். நான் தான் சொன்னனே நம்மளுக்கு வாய்க்கா ஐ மீன் என்னது ஏதோ ஒன்று சொல்லுவாங்களே, நம்மளுக்கு நம்ம ராசி சரியில்லை. இன்னும் 4 மினிட்ஸில் போய் ரீச் ஆகிடுவோன்னு காட்டுது. மாமா கரெக்டாக சொல்லு, கணக்கு கேல்குலேஷன்லாம் கரெக்டாக போட்டிருக்கியா? சகுனமே சரியில்லை ரோ. ஃபர்ஸ்ட் கியரில் போடுவோம். ஒரு பக்கம் முதுகு வலிக்குது, போக போக எல்லாமே வலிக்கும் பொழுகுது. ஃபேன் ஆன் ஆயிடுச்சு. சுட சுட காத்து வெளியே வருதே. ஐயோ, இதுல என்ன ஒரு நகைச்சுவைனா, அவனுங்க நம்மளுக்கு முன்னாடி போய் உட்காந்து சாப்பிட்டு இருப்பானுங்களோ. பண்ணாலும் பண்ணுவானுங்க, இல்லைன்னா வெயிட் பண்ணுவானுங்க. எனக்கு தெரியும் வாய்ப்பு இல்லை. கப்புள்ஸை பார்த்தாவே காண்டாகுது இப்பெல்லாம். எனக்கு கல்யாண வயசு தான் வந்துடுச்சுடி. ஐயோ, பாட்டெல்லாம் பாடாத, காப்பி ரைட் அடிச்சிருவானுங்க. அதுக்காகவே வெறித்தனமா உட்காந்துன்னு இருக்கானுங்க போல. அது வெப்சைட் தானே நினைச்சேன். வெப்சைட் காரனுங்களுக்குலாம் எப்படிதான் பொண்ணுங்க மாட்டுறாங்கன்னு தெரியல. இரு, இதை சரத்துக்கா சொல்லணும். சரத் அவ்வளோதான். சரத்துக்கு தான் வெப்சைட்டை பார்த்தாவே அவ. இப்போதான்டா அங்கே ஒரு சிக்னல் விழுந்துச்சு, அதுக்கட்டி இங்கே ஒரு சிக்னலா விளங்குன மாதிரி தான். முன்னாடி மை ஃபேவரேட் கார், மை மாம்ஸ் ஃபேவரேட் கார். ஒரு நாள் எங்கள் அம்மாவுக்கு அந்த காரை கிஃப்ட் பண்ணுறோம்டா. அந்த நாள் கூடிய சீக்கிரம் வரும். கோகோ, நீ இருக்கிற வரைக்கும் எனக்கு எந்த பயமும் இல்லை.
என்ன அந்த அண்ணா குறுக்குறுன்னு பார்க்குறாரு. இப்போ பெங்களூர்லேயும் தண்ணிக்கு பஞ்சம் ஆகிடுக்குதுப்பா. ரொம்ப கஷ்டம் கைஸ். தண்ணி வேலை வேற 1000 ரூபாய் வைக்கிறான் டேங்கர். அதுக்கே தனியாக இஎம்ஐ வாங்கணும் போல இருக்குது. எவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறாங்க. நம்மளும் கீரமே. சனியை எங்கே போனாலும் பின்னாடியே வருது. நம்மளை பிடிச்ச சனி விடவே மாட்டேங்குது. ரொம்ப பேசுகிறனும் பேசித்தான் பார்ப்போமே. நம்ம கோகோ விட சூடாகிறோம். ஏதோ சொல்லணும்னு நினச்சேன். நம்ம வாழ்க்கையில் நிறைய ஃபேஸ் பண்ணிட்டோம். அதனால் தெரப்பினா இப்போது சில பேருக்கு ஒரு விஷயம் பண்ணால் கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸ்டாக இருக்கும். எனக்கு வண்டி ஓட்டினா மைண்ட் ரிலாக்ஸ்டாக இருக்கும். இப்போ லாங் டிரைவ்ஸ் இல்லை இந்த மாதிரி ஒரு டிரைவுக்கு போனால் என்னுடைய மைண்டு ஃப்ரீ ஆகும். அதனால தான் நம்ம இதெல்லாம் பண்ணுறோம். அதே மாதிரி வண்டியை வாங்கி வீட்டில் சும்மா நிற்க வச்சா என்ன, வாயில் என்ன வேற வேற வார்த்தைங்களாவே வருது. கருமம். நீலா நீ வானம் காற்று மழை பாடிக்கினே முன்னாடி போயிட போகிறோம். அப்புறம் அங்கேருந்து திருப்பி யூட்டர்ன் அடித்து வர்றதுக்கு நம்மளால ஆகாதுப்பா. இங்கே யூட்டர்ன் அடிக்கணுன்னாவே 2 கிலோமீட்டர் போகணும். ஆனால் பெங்களூர் தான். நீங்கள் என்ன சொன்னாலும் ஒரு டைம் நீங்கள் பெங்களூருக்கு வந்து ஒரு 2 மாதம் இருந்து பாருங்களேன், உங்களுக்கே பழகிடும். அதுக்கப்புறம் இட் வில் பிகம் என்ன சொல்கிறது, யுவர் ஹோம். இங்கே அவ்வளோ சூடாகவும் இருக்காது, அவ்வளோ கோல்டாகவும் இருக்காது. ஆனால் இப்போ இந்த வருஷம் என்னன்னு தெரியல கைஸ், மழையே இல்லை, செம சூடு, பெங்கி அப்படின்னுவாங்க அந்த மாதிரி. இது சும்மா அனல் பறக்குது பெங்களூரில். நார்மலாக எப்பயும் இந்த மாதிரி இருந்ததில்லை. ஓ மை காட். வந்துட்டோம். இவனுங்க எங்கே இருக்கிறானுங்கன்னு தெரில. இந்த ஹோட்டல் எங்கேதுன்னு எனக்கு தெரியல. முன்னாடி போவோம். இல்லை வேற எங்கன்னா அமைச்சிட்டானுங்களா? ஓ முன்னாடி தான் வரோம். ஹாய் அண்ணா, நமஸ்காரம். ஏண்ணா மாம் ಅಲ್ಲಿ ನೋಡು. டேய் உங்களை நம்பினு நான் உங்க பின்னாடியே வந்தேன் பாரு. ஸ்ட்ரைட்டு சொல்லிட்டு ஒரே அடியா ஸ்ட்ரைட்டா போக வச்சிட்டீங்களேடா. லெஃப்ட் சைடுல போனா ஒன் வேடா, ரைட்டுன்னு சொல்லுடா. மேம் இங்க பாரு, நீங்க அந்த சைடுல நின்னுக்கிறீங்க, நான் சென்ட்ரல்ல நின்னுக்கிறேன், ரோட் சென்டர்ல. இரு வரேன், வண்டியை பார்க் பண்ணிட்டு வரேன், இருங்களா. இந்த வண்டி ரொம்ப நாளாக இங்கே இருந்து எடுக்காத மாதிரி இருக்குது. இங்கே போடுவோம் வண்டியை. என்ன ஃபேன் இவ்வளோ சீக்கிரம் இவ்வளோ வேகமாக சுற்றுது? எதுக்கும் சைடில் போட்டுக்குவோம். அப்பா ஏண்டா க்ளோஸ் ஆன கடைக்காடா நான் இவ்வளோ டிராஃபிக்கில் வந்தேன். ஹோட்டல் ஷிஃப்டடா. டேய் என்னடா அக்கிரமம் பண்ணுறீங்க? ஓகே தேங்க்யூ அங்கிள். இல்லைண்ணா இங்கே வந்து நின்று பார்த்தா ஹோட்டலில் மூடி வச்சுட்டுக்கிறானுங்க. அத்தான்டா இந்த ஹோட்டலில் மூடிட்டு அங்கே ஷிஃப்ட் பண்ணிட்டாங்களா? வாடா, இதுக்காடா இவ்வளோ ஆர்ப்பாட்டமாக வந்தோம். ஓகே இப்போ நம்ம அந்த புது ஹோட்டல் இருக்கிற இடத்துக்கு போவோம். கரெக்டான லொக்கேஷனுக்கு போய் சேருவோம். ஆக்சுவலி இந்த இடத்துல இருந்து ஹோட்டலை ஷிஃப்ட் பண்ணிட்டாங்களாம். கொஞ்சம் முன்னாடி தான் இருக்குன்னாரு அந்த அங்கிள். நல்ல வேலை. எவ்வளோ பெரிய பில்டிங்கு. இதெல்லாம் சின்னது தான்,
ஆனால் இதை பார்த்த ஏதோ ஒரு ஹோட்டல் மாதிரி தான் இருக்கு. அடடா, பாருக்கு பஞ்சம் இல்லை. ஓகே, ஹோட்டல் சந்துரு சாரி, அதுதான் ஹோட்டல். ஸோ பார்க்கிங் அங்கே இருக்குன்னு நினைக்கிறேன். முன்னாடி போய் பார்க் பண்ணிக்குவோம். ஸோ வந்து சேர்ந்துட்டோம். இதுதான் அந்த இடம். நீங்களும் வந்து ட்ரை பண்ணலாம் இந்த இடத்துல. வாய்ஸ் எப்படி வருதுன்னு தெரில, இருந்தாலும் பார்க்கலாம் எப்படி வருதுன்னு. கையில் பிடிச்சிருக்கிறேன் இப்போதைக்கு. மவுண்ட் எத்தனை வரல. ஏய் ஷரத், கருப்பா தெரியுறியா? வெள்ளையா மாத்திடுறேன். டேய், நான் எங்கடா லேட் பண்ணேன்? நீங்க தான் முன்னாடி போயிருக்கீங்க. ப்ரொஃபஷனல்ஸ் கேட்டிங்களா? இங்க பாரு, இவன் என்னமோ பண்ணிருக்கிறான். வெயிட்டிங் ரூம்லாம் இது. ஓகே, உள்ளே வந்தாச்சு. எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே, இங்கே வந்துட்டோம். அங்கே ஒரு நிமிஷம் இங்கே பார்த்தா ஒரு நிமிஷம் நான் சொல்கிறேன். இங்கே பார்த்தா நீங்கள் எல்லா இடத்துலையும் அங்கே பார்த்தீங்களா புனித் ராஜ்குமார் ஃபோட்டோ. அங்கே பார்த்தா இந்த கடை ஓனர் புனித் ராஜ்குமார் ஃபீட் பண்ணிக்கிறது ரொம்ப ஹைப் ஆகிட்டலாம். ஆனால் ஒரு ப்ராப்ளம் என்ன ஆயிடுச்சுன்னா, இப்போது நம்ம வந்த நேரம் ஓனர் இல்லை அந்த ஃபேமஸ் செந்திரவங்களே இல்லை. நான் தான் சொன்னேன் இல்லை, அப்பயே நம்ம கூடயே வருது சடி. வேற எங்கேயும் என்னன்னா, நாங்கள் இதே ஒரு ஆஃப்டர்நூன் டைம் வந்திருந்தா பக்கா இருந்திருப்பாங்க பக்கா. ஆனால் இப்போது ஓனர் இல்லை. ஸோ வந்ததுக்கு அட்லீஸ்ட் சாப்பிட்டாவது போயிடுவோம், கை நினைச்சிட்டு போயிடுவோம். ஆமாம், அது எதுவும் சொல்லுவாங்க பாருங்க. போடுறேன் வீடியோவில் போட வைக்கிறேன். அவன் வெள்ளுள்ளி கபாப். ஆனால் நான் வெஜிடேரியன், நான் சாப்பிட மாட்டேன். இவங்க தான் சாப்பிடுவாங்க. நான் பார்த்து மூஞ்சி பார்த்து இருக்கணும். இப்போ எதோ சொல்லிங்கிறாங்க, சாப்பிட்டா ஒன் மோர் சொல்லணும்ட்டு பார்க்கலாம். ஒன்ஸ் மோர் போடுறேன், வீடியோ போட வைக்கிறேன். காப்பி ரைட் வராமல் இருந்தால் சரி. இல்லை, வராது. ஓகே. ரஜினிகாந்த், அப்புறம் இந்த ஹோட்டல் ஓனரு, இங்கே புனித் ராஜ்குமார், அப்புறமா அந்த ஓனரு. வெள்ளுள்ளி கபாப். ஒன்ஸ் மோர். ஏன் வெஜிடேரியனு? நாங்களாம் சாப்பிட்டோம் ஆல்ரெடி. இவன் மட்டும் தான் வெஜிடேரியன் நம்ம கேங்கில். டாமினோஸ் வந்திருக்கோம் இப்போ. நல்ல பாட்டு போடுறாங்க. இம்மா நேரம் நிரா ஓடினுச்சு. இது நம்ம அண்ணா. ஓகே, வந்தோம், சாப்பிட்டோம், போயிங்கிறோம். ஆயிடுச்சு எல்லாம். சாப்பாடு நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் என்ன குவான்டிட்டி கொஞ்சம் கம்மியாக கொடுத்துட்டாங்க. இல்லைன்னா எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. பைக் அங்கே பார்க் பண்ணியிருக்கோம் நம்ம கோகோ. ஓகே, மாமி எகிரிட்டியா?
இந்த ரூட் எல்லாருக்குமே தெரியும்டா, ஹெபால் ரூட்ரா இது. வீடியோ ஓடிதான் இது. இல்லம்மா போகாது. இந்த லாரிக்காரன் தாண்டா இப்ப வழி விட மாட்டான். இன்னைக்கு ரைடு நல்லா ஃபன்னாக போச்சு. அதே மாதிரி சாப்பாடும் ஓரளவுக்கு சுமாராக தான் இருந்துச்சு. அங்கே ஹைப் கொடுத்த அளவுக்கு அங்கே சாப்பாடு அவ்வளோ டேஸ்ட் இல்லை, இருந்தாலும் நல்லா தான் இருந்துச்சு. பொய் சொல்லக்கூடாது, நல்லா தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த என்னது வெள்ளுள்ளி என்ன சொல்லுவாங்க தமிழில், பூண்டு பூண்டு கபாப் சாப்பிட்டு பார்த்தோம். அதுவும் ஓரளவுக்கு நல்லா தான் இருந்துச்சு. மோஸ்ட்லி லைக் பெங்களூரில் இருக்கிறவங்களுக்கு அந்த டேஸ்ட் என்னமோ பிடிச்சிருக்கோ என்னமோ தெரில. நம்ம ஜாஸ்தி ஸ்பைஸ் சாப்பிட்றதால நம்மளுக்கு அது அவ்வளோ இஷ்டமாகல. இருந்தாலும் நல்லா இருந்துச்சு. விலாகு நல்லா வந்திருக்குன்னு நம்புகிறேன். அதே மாதிரி நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி அந்த பெல் ஐக்கானையும் தட்டி விட்டுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எந்த கண்டென்ட்டும் உங்களுக்கு மிஸ் ஆகாமல் வரும். ஓகே கைஸ், until next time, this is your boy Ravi signing off. Peace out.